உங்கள் அபிமான ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியோடு இன்றைய தினமும் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறப்பு அதிதியோடு தான் இணைய இருக்கின்றோம். எப்பொழுதுமே வாழ்வியலை மிக நேர்த்தியாக கையாள்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் ஒரு திறனை வளர்ப்பது, அந்த திறனை மேம்படுத்துவது, அதை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவது, அதன் மூலமாக தானும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்ப்பது தான் ஒரு உழைப்பின் உன்னத நோக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உழைப்பால் வளர்ந்த ஒருவரோடு தான் நாங்கள் இப்பொழுது நேர்காணலில் இணைய இருக்கின்றோம். வினைத்திறன் ஆலோசகர், உற்பத்தி திறன் ஆலோசகர் மற்றும் பயிற்றுவிப்பாளர் திரு பூபாலசிங்கம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சனாதன். ஒரு மிக அருமையான நல்ல நாளில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். உழைப்பாளர் தினமாக காணப்படுகின்றது. உழைப்பாளர் தினம் என்பது ஏன் அத்தியாவசியமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உழைப்பால் வளர்ந்த ஒருவர் உங்களிடம் அதை கேட்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உழைப்பாளர் தினம் ஏன் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது? நல்ல கேள்வி. அந்த உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறது முதல் அந்நியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக உழைப்பாளர்களுக்கு, இலங்கையில் உள்ள எல்லா உழைப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி கொண்டதோடு நல்ல கேள்வி. ஏன்னா உழைப்பாளிகள்ங்கிற நேரம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, அதுக்கு நாங்கள் வரலாறோடு சேர்ந்து நான் பேசலாம். ஏன்னா ஒரு நாட்டு உற்பத்தி திறன் கூட்டுறதா இருந்தால், ஒரு நாடு அபிவிருத்தி அடையணுமா இருந்தால், அதுக்கு நாங்கள் எவ்வளோ தான் உபகரணங்கள் வச்சோம் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மட்டும் இருந்தும் பத்தாது. அதுக்கு வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகள் தேவை. அந்த உழைப்பாளிகள் தனிநபர் வருமானமாக இருக்கலாம், ஒரு குடும்பத்திட உற்பத்தி திறனை கூட்டுறதுக்கு ஒரு உழைப்பாளி அந்த குடும்பத்துக்கு தேவை. அதே மாதிரி இந்த பிரதேசத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு அதே மாதிரி குடும்பங்கள் பலர் தேவை அந்த பிரதேசத்தை வளர்ச்சி அடைய. அதே மாதிரி அந்த நாட்டு அபிவிருத்தி அடையணுமா இருந்தால், அந்த நாட்டோட உற்பத்தி திறன் கூடுறதா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட அந்த உழைப்பாளிகள் தேவை ஒரு நாட்டு அபிவிருத்தி அடைய. அதே மாதிரி உலகம் முழுக்க உற்பத்தி திறன், அந்த வினைத்திறன், அதில் பொருளாதாரம் கூடுறதா இருந்தால் உழைப்பாளிகள்ங்கிற ஒரு வர்க்கம் இருக்கும் வரைக்கும் தான் அந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டே போகும். அதனால் உழைப்பாளிகள்ங்கிறது, அந்த தொழிலாளிகள்ங்கிறது எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி. உற்பத்தி திறன், ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு உழைப்பாளிகள் முதுகெலும்பு மாதிரி. ஆகவே உழைப்பாளிகள் ரொம்ப 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 முக்கியம் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு. நாங்கள் பார்த்தோம் என்றால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பண்ணை முதலாளிகள் அப்படி என்று சில பேர் இருப்பார்கள். அவர்களிடம் பல்லாயிரக்கணக்கான உழைப்பாளிகள் கூலிக்கு வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அத்தியாவசிய சலுகைகள் கூட, உரிமைகள் கூட கிடைக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் எல்லா நாட்டிலும் இருந்தது. இலங்கை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அந்த அடிமை வர்க்கம், பண்ணை முதலாளிகளுக்கு கீழ் வேலை பார்ப்பது என்கின்ற ஒரு வர்க்கம் எல்லா நாட்டிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக, உரிமைகள் இழந்தவர்களாக, அடிமைகளாக வாழ்ந்தவர்களாக நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கான அடிப்படை சலுகைகள் வேண்டும் என்பதற்காகத்தான் உழைப்பாளர் தினம் என்ற ஒன்றை கொண்டு வந்து உழைப்பாளர்களுடைய உன்னதத்தை போற்றி அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைபெற்று கொண்டு இருந்தது. இன்றைய காலகட்டத்திலும் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்து நாங்கள் எவ்வளவோ மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து விட்டோம் என்று மார்த்தட்டி சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் அந்த நிலை தொடர்கின்றதா, அல்லது அந்த நிலையில் ஏதாவது மாற்றம் வந்ததாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? இன்றைய நிலையிலையும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள், இப்போ இலங்கையை பொறுத்தவரை, நம்ம நாட்டை பொறுத்தவரையில் தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனாலும் அந்த சட்ட திட்டங்களில் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கும் போது சட்டங்கள் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் போது சில சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. நடைமுறை சிக்கல்கிற போது அது நடைமுறை சிக்கல்ங்கிறது சில வேளை அரசியல் தலையீடுகள் அல்லது பலம் படைத்தவர்களோட தலையீடுகள்ங்கிற காரணம்னால எப்பயுமே அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அல்லது தொழிலாளர்கள் அல்லது உழைப்பாளிகள் அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலம் இன்மை அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான் இருக்கும். எப்பயுமே ஒரு போட்டி வரும்போது, எந்த ஒரு விஷயம் போகும்போது பலம் கூடினவங்க இலகுவாக வெற்றி பெறுறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வரும்போது, தொழிலாளர்களுக்கு உரிமையாளர்கள் இல்லை முதலாளிகள்ங்கிறது பலம் படைத்தவர்களாக இருப்பாங்க. கூடுதலாக இந்த பலம் படைத்தவர்கள் பலம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அது அரசியல் பலமாக இருக்கலாம், பணபலமாக இருக்கலாம், உடல் பலமாக இருக்கலாம். எல்லா பலம், இந்த பலம் கூடுதலாக யாருக்கு இருக்குதோ அவங்க ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்று கொண்டு போகிறாங்க. இந்த பலம் இல்லாதவங்க, அது பணபலம் இருக்கலாம், இல்லை ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பலம் குன்றியவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் என்ன தான் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் போது அவங்களுக்கான சாதாரணங்கள் கிடைக்கிறது குறைவு. பொதுவாக பல நாடுகள்லேயும் அந்த விஷயங்கள், எந்த நாடுகள்லையுமே
பலம் படைத்தவங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இந்த பலம் இல்லாதவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தும் போது பிரச்சனைகள் இருக்குது. இதே நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்ல, நான் இப்போது காலகட்டங்கள் நான் வெளிநாடுகளில் பல நாடுகளில் வேலை செஞ்சு கொண்டு வரேன். இப்போயும் நான் ஒரு அரபிய நாட்டில் வேலை செஞ்சு கொண்டு வரேன். அங்கே நிலைமை இது மாதிரி இல்லை, நம்ம நாடு மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான நாடு. அந்த நாட்டுகளில் முதல் உரிமை கொடுக்கறது அந்த நாட்டு உழைப்பாளிகளுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு தான் முதல் உரிமை. அவங்களோட சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது, சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது அந்த நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை. இப்போ நம்ம நாடுகளில் பார்த்தா சில பேர் வெளிநாட்டர்கள் வந்தால் வெளிநாட்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எங்களோட நாடுகளில் எங்களோட மக்களை விட. ஆனால் அந்த நாடுகளில் அந்த நாட்டு மக்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சட்டத்திட்டங்கள் அவங்களோட இயற்றப்பட்டிருக்கிறதும் அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான். ஆகவே வெளிநாடு வேலைகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே வந்து வேலை செஞ்சாலும், அவங்க வெளிநாட்டு தொழிற்சாலைகள் அங்கே இருந்தாலும், வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்தாலும், அங்கேருந்து உழைப்பாளிகள் அந்த உள்நாட்டு உழைப்பாளிகளாக இருந்தால், அந்த அரபிய நாட்டு உழைப்பாளிகள் இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டத்திட்டங்கள் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு தான் அங்கே என்னத்தான் நீங்கள் பலம் படைத்தவராக இருந்தாலும், என்னத்தான் வலிமை படைத்திருந்தாலும், ஆனால் அந்த நாடுகளில் நான் பார்த்த அரபிய நாடுகளில் அங்கே பணபலம் இருந்தாலும் என்ன பலம் இருந்தாலும் சட்டம் ரொம்ப சீராக நடைபெறும். சாதாரண மக்களுக்கு என்ன உரிமைகள் வழங்கணுமோ அதை ரொம்ப சிறப்பாக அங்கே வழங்குவாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வந்து தற்காலத்தில் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதாவது நாம் சாதாரண பொதுமக்களாக நாங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு கடை வைத்திருப்பவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பண்ணையில் ஒரு தோட்டத்தில் கூலிக்கு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஆயிரக்கணக்கான கூலி வேலை செய்பவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அந்த முதலாளி என்று ஒருவர் இருப்பார் தானே, அவருக்கு இவர்களுக்கான உரிமையை சரிசமனாக கொடுக்க வேண்டும், சென்றடைய வேண்டிய அனைத்து சலுகைகளும் சென்றடைய வேண்டும், அதை நாங்கள் நேரத்திற்கு ஏற்றபடி சீராக கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருக்கின்றதா இன்றைய காலகட்டத்தில்? அல்லது இல்லை, என்னதான் இருந்தாலும் இவர்கள் எங்களிடம் கைகட்டி வேலை பார்க்கின்ற கூலிக்காரர்கள், கூலியாட்கள், ஆகவே இவர்கள் நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், நாங்கள் என்ன கொடுக்கின்றோமோ அதைத்தான் அவர்கள் பெற வேண்டும் என்கின்ற இன்னும் அந்த ஆதிக்க மனநிலை முதலாளிகளிடம் இருக்கின்றதா? நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? என்னுடைய பார்வையில் அது வந்து பொதுவாக எல்லாரிடமும் இல்லை, ஆனாலும் ஒரு சிலர்களிடம் அந்த மனநிலை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எப்பயுமே அப்பையிலிருந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் முதலாளித்துவம் வரும்போது லாபத்தை முதலிடம், லாபத்தை பிரதானமாக வைத்து கொண்டு தான் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. லாபம் தான் பிரதானமாக இருக்கும். சில பேர் பெரிய நிறுவனங்களாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனநிலை இருந்தாலும், ஆனால் சட்டத்திட்டங்கள் கூடுதலாக இருக்குது, அரசியல் யாப்புகள் அந்த சட்டங்கள் இருக்கிறனால அவங்களுக்கு கூடுதல் அடிமைத்தனத்தோடு அந்த மாதிரி தொழிலாளர்களை அவங்க நடைமுறைப்படுத்த முடியாது, தொழிலாளர்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஆனால் சில வேளை கிராமங்களில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணை, பெரிய பண்ணை மாதிரி வச்சுருக்கிற இடங்களில் லாபத்தை அடிப்படையாக கொண்டனால சிலர்களுக்கு அந்த மனநிலை இன்னும் இருக்கிறது தான் செய்யுது. ஏன்னால் லாபம் மாத்திரம் தான் அவங்களுக்கு வேணும். அதனால நேரம் முக்கியமில்லை. அந்த 8 மணி தியாலமா 10 மணி தியாலமாங்கிறது நேரம் முக்கியமில்லை. அதிகளவான நேரம் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு தான் போகணும். முதலாளித்துக்கு லாபம் மாத்திரம் தான் வேணும். அப்படி என்னுடைய பார்வையிலையும் சிலர் அப்படியும் நம்ம நாட்டில் இருக்கிறது தான் செய்கிறாங்க. ஆனால் இதே நேரம் சட்டத்திட்டங்களை பற்றி தெரியாத பொதுமக்கள், உழைப்பாளிகள், அதை பற்றி பேச பயப்படுற பொதுமக்கள், சரியாக அவங்கள பற்றி இதை பற்றி நாங்கள் பேசணுமெண்டா எங்களுக்கு கிடைக்கிற வேலையும் இல்லாமல் போயிடுமா, எங்களோட தொழில் இல்லாமல் போயிடுமா, எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் இன்னும் வேலை செஞ்சு கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நிச்சயமாக அதுக்கான சட்டத்திட்டங்கள் இங்கே இலங்கையில் இருக்கிறது, அதுக்கான நீதிமன்றம் இருக்கிறது. இப்போ உண்மையிலே எங்களுக்கு முதலாளிகள் வந்து எங்களோட எதிரிகள் அல்ல, அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா முதலாளிகள் இருக்கிறனால தான் தொழிலாளர்கள் வழக்கமும் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு நாணயத்தில் 2 பகுதி மாதிரி. முதலாளிகள் இருக்கிறனால தான் தொழிலாளர்கள் வருமானம் வருது, தொழிலாளர்களால தான் முதலாளிகளுக்கான லாபமும் கூடுது. ஆகவே ரெண்டுமே நாணயத்தில் 2 பகுதி மாதிரி. இது 2 பேருமே 2 பேருக்குமான மரியாதையை கொடுத்துக்கொண்டு, 2 பேருக்கான சலுகைகளுக்கு கொடுத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுவோம் வின் வின், நீங்களும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும். இந்த மனநிலை இருந்தால்தான் உழைப்பாளிகளோட சுரண்டல், தொழிலாளிகளோட சுரண்டல் இல்லாமல் அவங்களுக்கு சாதாரணமான அவங்களோட வேலைக்கான ஊதியத்தையும் கொடுத்துக்கொண்டு அவங்களோட உரிமைகளையும் பின்பற்றி கொண்டு போனால் மட்டும்தான் உற்பத்தி திறன்கிற விஷயம் ஒரு நாட்டில் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு அழகான பழைய பாடல் வரி ஞாபகத்திற்கு வருகின்றது. பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது,
பொங்கலிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே என்று ஒரு அழகான பாடல் வரி இருக்கின்றது. அதாவது அந்த கூலி வேலை செய்கின்ற அந்த மக்கள், அவர்களுக்கு பொங்கலாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவுதான் உழைப்பை கொடுத்தாலுமே கூட வாழ்க்கையில் ஒரு அந்த மட்டம் என்று சொல்வார்கள் தானே, அந்த பணக்கார மட்டம், நடுத்தர வர்க்கம், ஏழைகளுக்கான மட்டம் என்று அதை தாண்டி அவர்களால் ஒரு மேலே வருவதற்கு மிகவும் சிரமமாக இன்னமும் கூட நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதற்கான காரணமாக நீங்கள் இதை நினைக்கின்றீர்கள்? நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் உடலால் ரொம்ப உழைக்கிறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் எங்களால் வேலை முடிய வரலன்னு சொல்லி. ஆனால் அந்த முதலாளிகள் கூடுதலாக வியாபாரம் செய்கிறவங்க வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல, நாங்கள் சொல்கிறது ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா நிறைய உழைப்பாளிகள், நாங்கள் சொல்ல பிறகு விறகு வெற்ற ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், அவர் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்குமே, சாயந்தரம் வரைக்குமே உடலால் உழைப்பார். யாராக இருந்தாலும் உடலால் ரொம்ப உழைப்பார், உடலில் ரொம்ப உழைப்பாக இருக்கும், ஆனால் அவர் கிடைக்கக்கூடிய ஊதியம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் களத்துக்கு கீழே நாங்கள் வேலை செய்யும்போது எங்களோட உடல் உழைப்பு தான் போகும், எங்களுக்கு வருமானம் கூடாது. நாங்கள் சொல்லுவோம் களத்துக்கு மேலே, நாங்கள் சொல்லுவோம் மூளை யூஸ் பண்ணி, அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஸ்மார்ட் ஒர்க். நாங்கள் யாராவது ஒருத்தர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு யோசித்து கொண்டிருந்தால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவருக்கு அப்பையிலேருந்து அவருக்கு தோணுது எப்படி எங்கள்ட வருமானம் கூடுறதுன்னு. ஏன்னா எப்பயுமே நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஒர்க்கில் நாங்கள் ஒரு பழகி கொண்டோம்னா, ஒரு வேலையிலேயே நாங்கள் பழகி கொண்டமே இருந்தோமேண்டா அதுலேருந்து நாங்கள் வெளியே வர மாட்டோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு சிலை வடிப்பாளர், ஒரு தந்தை ஒரு சிலை வடிப்பாளர், அவர் ரொம்பவும் பிரபல்யமான சிலை வடிப்பாளர். அவருடைய சிலைகள் தான் ரொம்பவும் விலை உயர்ந்த சிலைகள். அப்படி வாங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய மகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் குழந்தை பருவத்திலேருந்து தந்தை சிலை வடிக்கிறத பார்த்து கொண்டே பழைய கொண்டே வரார். ஒரு 10 வயதாகும் போது அந்த மகனும் அந்த சிலை வடிப்பில் ஈடுபடுறார். ஈடுபட்டுட்டு ஒவ்வொரு சிலை செய்யும் போது தன் தந்தையிடம் காட்டுவார், அப்பா இது எப்படி இருக்குது. ஆனால் முதல் சிலை பார்த்தோன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்துட்டு அப்பா நிறைய குறைபாடுகள் சொல்வார், ஒரு 5 to 10 குறைபாடுகள் சொல்வார். பரவாயில்லன்னு சொல்லி 2வது சிலையும் செஞ்சு கொண்டு அப்பாட்ட காட்டுவார், அப்பா இது எப்படி இருக்குது. அப்பையும் அப்பா ஒரு நிமிடம் 2 பார்த்து நிறைய குறைபாடுகள் சொல்வார். இப்படி காலம் போய் கொண்டே இருக்கிறது. இவருக்கும் ஒரு 20-25 வயசானாலும் ஆனால் இவருடைய சிலைகள் ரொம்பவும் அருமையாக இருக்குது. விலையும் அப்பாட சிலையை விட மகண்ட சிலை விலை உயர்ந்ததாகவும் இருக்குது, எல்லோரும் போடப்படுது. ஆனாலும் இவருடைய பழக்கப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு சிலையும் தன்னுடைய தந்தையிடம் காட்டி எப்படின்னு கருத்து கேட்பார். ஆனால் தந்தை அப்பையும் குறைகள் சொல்லிக்கொண்டே போவார். ஒரு காலத்துக்கு பிறகு இவருடைய மகன் பொறுமையிலேருந்து அப்பாவுடைய சண்டை போட்டுட்டு கொண்டு அவருடைய பேசாமல் விட்டுறார். அப்பா நான் இவ்வளோ செஞ்சும் உலகமே உங்களுடைய விட 4 மடங்கு விலை போகுது என்னுடைய சிலைகள், ஆனாலும் நீங்கள் குறைத்து மட்டும் தானே சொல்லி கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் பாராட்டவே மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சண்டை வாக்குவாதம் போய் கொண்டிருக்கிறது. பிறகு பேசாமல் விடுறாங்க 2 பேர். பிறகு ஒரு 6 மாதம் காலத்துக்கு பிறகு மகன் மன உளைச்சலுக்கு பிறகு அப்பாட்ட நான் அப்பாட பேசினால தான் என்னுடைய பிரச்சனையோ தெரியல, அப்பாட்ட போய் பேசுனா, அப்பா நீங்கள் ஏன் என்னுடைய பாராட்ட மாட்டேன்றீங்க, எப்பயுமே குறை மாத்திரம் தான் சொல்கிறீங்க. பிறகு அப்பா சொல்கிறார், மகன் நான் சின்ன வயசுலேயுமே இது எல்லாமே விட்ட பிழைகள் தான், இது அவ்வளோ இந்த பிழைகள் நீங்கள் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை நான் ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு குறைகளாக சொல்கிறது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தரமாக செய்வீங்க. அது மாத்திரம் இல்லாமல் மெயினாக பிரதானமாக நாங்கள் எப்பயுமே ஒரு வேலை செய்யும் போது நாங்கள் திருப்தி அடைஞ்சிட்டோம்டா நாங்கள் ஒரு நாள் எங்களோட வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சி கட்டத்துக்கு போக மாட்டோம். ஒரு வேலையில் அந்த தந்தை அவருக்கு சொல்கிறார், நீங்கள் எப்பயும் செய்யும் போது நான் இன்னும் பூர்ண திருப்தி இல்லை, நான் இன்னும் வளர வேண்டும், என்னால் இன்னும் முடியும், இது எனக்கு போதாது, இது எனக்கு போதாதுங்கிற யாருக்கு ஒரு மனநிலை வருதோ அவன் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வான். இப்போ நாங்கள் ஒரு தொழிலுக்கு போய் கொண்டோம் என்றால் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு வருமானம் போதும், இந்த வருமானம் எங்களுக்கு ஒரு மாத வருமானம் இவ்வளோ தான் என்று நினைச்சு கொண்டிருந்தால் அதுக்குள்ளேயே தான் எங்களோட பட்ஜெட் இருக்கும், அதுக்குள்ளேயே தான் எங்களோட வாழ்க்கை தரத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம். இதுக்கு மேலதிகமான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு யோசிக்கொள்ள முடியாது. எங்களோட வருமானம் அவ்வளவுதான், எங்களுக்கு இது பத்தாது, எங்களுக்கு இது போதாது. அந்த தந்தை கொடுத்த அவரோட அறிவுரை என்னென்னா, எப்போ நீங்கள் உங்களோட வேலை செய்யும் போது பூர்ண திருப்தி அடையுங்க, எனக்கு இன்னும் போகணும், இன்னும் வளரணும் நினைக்கும் போது தான் நீங்கள் அடுத்த கட்டத்து போவீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஏன் இந்த நடுத்தர வர்க்கம், உயர் வர்க்கம், கீழ் வர்க்கம் இன்னும் அதே லேயர், அந்த 3 லேயர் இருந்தாலும் அந்த லேயரில் உள்ளவங்க எப்போ எனக்கு இது போதாது, இந்த வருமானம் போதாது, என்னுடைய திறன் என்ன, என் திறமைகள் என்ன, நான் எப்போ மேலே போகணும்னு நினைக்காத வரைக்கும் நாங்கள் அதே லேயரில் தான் இருப்போம். எங்களுக்கு இதுவும் போதாது, இன்னும் நான் வளரணும், என்னோட என்ன நான் திருத்தி கொள்ளணும், என்னுடைய என்ன வாய்ப்புகள் மூலமாக நான் எங்கே போகணும் என்று என்னுடைய இன்னும் போதாதுன்னு நினைக்கும் போது தான் அடுத்த கட்டத்தை, அதில் தான் ஒரு முதலாளி வரைக்கும் வரக்கூடிய மனநிலை வருது. அதில் தான் நிச்சயமாக ஒரு அருமையான கதையை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதில் எனக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அதை
மிகச்சரியான அளவிற்கு சந்தைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. உழைப்பாளர்களுக்கான சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கின்றன. அது தொடர்பாக பேசுவதற்கு முன்பாக ஒரு அருமையான தினம், உழைப்பாளர் தினத்தில் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். இந்த தினம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இதனுடைய வரலாறு பற்றி எங்களிடம் சற்று கூற முடியுமா? நிச்சயமாக நல்ல கேள்வி. வரலாறு நான் பார்த்தோம் என்றால், முதல்ல மக்கள் எப்பயுமே ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் மக்களுக்கு ஒரு தேவைகள் என்று ஒன்றுமே இல்லை. முதலாவது உணவு இருப்பிடம் மாத்திரம்தான். ஆடைகள் கூட தேவைப்படலை. உணவுக்கு தேவைப்படும் போது மக்கள் கூட்டமாக இருந்து வேட்டையாடினாங்க. வேட்டையாடினது கிடைச்ச உணவுகளை பகிர்ந்து உண்டு மழை வெயில் வரும்போது எங்கேயாவது ஒரு தங்கி இருக்கணும்ன்றதுக்காக தங்கியிருந்தாங்க. இப்படியே நாகரிகம் வளர்ச்சி அடைய அவங்களுக்குன்னு தேவைப்பட்டது அவங்களுக்குன்னு கால்நடைகள் வளர்க்க ஆரம்பிட்டாங்க. இப்போ கால்நடைகளுக்கான அவங்களுக்கு அதை பாதுகாப்புக்கு இடம் ஒன்று தேவை. அப்போ எங்களுக்கு என்று சொல்லி ஒரு குடும்பம் ஒன்று, அந்த கால்நடைகளை வளர்ப்பதற்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு உணவு துணை தேவை. என்னுடைய கால்நடைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்குன்னு சொல்லி ஒரு உறவு தேவை. அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து குடும்பங்கள்னு வந்தது. கணவன் மனைவி குழந்தைகள்னு சொல்லி வந்தது. கணவன் மனைவி குழந்தைகள் வந்து அவங்களுக்குன்னு தனித்தனி இடம் தேவைப்பட்டு வந்தது. இப்போ மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் ஒன்று தேவைப்பட்டது, வீடு. அதுக்கு பிறகு தான் உணவு உடை உறையுள் என்று சொல்லி நாகரிகம் கொஞ்சமாக வளர்ச்சி கண்டையும் போகுது. இப்போ மாதிரியே அப்பையிலிருந்தே பலம் படைத்தவன் பலம் இல்லாத பலவீனமானவன்கள் எப்பயுமே 2 பேர் இருக்கிறாங்க. பலம் படைத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பயுமே கால்நடைகள் தேவைப்படும் போது அபகரிக்குதல், மற்றவங்களோட சண்டை போட்டு அவங்களோட இடத்தை அபகரித்தல், கால்நடை அபகரித்தல் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கு அப்பையிலிருந்தே வர தொடங்குது. இப்போ பலம் படைத்தவன், அந்த நேரம் பலம்ங்கிறது வந்து பணபலம் அல்ல, அரசியல் பலம் அல்ல, உடல் பலம். அந்த உடல் பலம் அந்த நேரத்தில் உள்ள பலத்தை பயன்படுத்தி கொண்டு ஆக்கிரமிப்புங்கிற பழக்கத்தில் ஆக்கிரமிப்பு வந்தது. காலப்போக்கில் அப்படியே வந்து அந்த ஆக்கிரமித்த பலம் உள்ளவங்கள் செல்வந்தர்களாகவே வந்து கொண்டே போனாங்க. இப்போ அந்த பக்கம் செல்வந்தர்களாக வந்து கொண்டு போகும்போது பலம் இல்லாதவங்க அவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கான இடம் இல்லாமல் போயிடுச்சு, அவங்களுக்கான கால்நடைகள் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ், பலம் படைத்தவங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அது அப்படி போய் கொண்டிருக்கும் போது பலம் படைத்தவங்களுக்கு அவங்களோட வருமானத்தை கூட்டிக் கொள்ளணும்னா யாராவது ஒரு தொழிலாளி வேணும். இப்போ இந்த பலம் இல்லாதவங்களை அவங்க முழு நாளும் வேலைக்கு வைத்துக்கொண்டு அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஊதியம் என்று எங்களும் பேசலாம் முடியாது. காலகட்டத்தில் அது அடிமையாகவே போயிட்டது. ஏன்னா முதலாவது பலம் அவங்களுக்கு ஒரு பக்கம் பலம் கூட பலம் இல்லாதவங்க அவங்கள அறியாமையே அடிமைகளாகவே ஆகிட்டாங்க. பிறகு பண்டமாற்று முறை மாதிரி ஒரு பக்கத்தில் உள்ள அடிமைகளை அந்த பலம் படைத்த செல்வந்தர்களே இன்னொரு செல்வந்தர்களுக்கு அந்த அடிமைகளை கொடுக்கறது அப்படின்னு போய்கொண்டே இருந்தது. பிறகு பிரதேசமாக போய் நாடு வந்து இப்போ மாதிரி இல்லை, முன்ன நாடுகள் சண்டை போடும்போது, நாட்டுக்கு நாடு சண்டை வரும்போது யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு தோல்வியடைந்த நாடுகளில் உள்ள மக்களை அடிமைகளாகவே வெற்றியடைந்த நாடுகளுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அடிமைகள் பார்த்து யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பணம் கொடுத்து அடிமைகளை வாங்கலாம், கொத்தடிமைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு செல்வந்தர்களுக்கான வீடுகள் செய்வதற்கு அவங்களுக்கான தேவையான பொருள்கள் செய்து கொள்வதற்காக அடிமைகளாக மக்களை கொண்டு வந்தாங்க. இப்படியே வளர்ச்சி அடைஞ்சு போய் கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அடிமைகளுக்கு வந்து அவங்களும் ஓரளவு பொறுத்து இருந்து ஒரு காலம் பொங்கி எழுவாங்க. அந்த மாதிரி பொங்கி எழுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. கூடுதலாக இது அதுக்கு பிறகு 1800ஆம் ஆண்டுகளில் தான் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்படும் போது செல்வந்தர்கள் நிறைய நிலங்கள் இருந்தது. செல்வந்தர்கள் வந்து கைத்தொழில்கள் அவங்களோட தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாங்க. கைத்தொழில்கள் ஆரம்பிக்கும் போது தொழிலாளர்கள் கண்டிப்பாக தேவை. தொழிற்சாலைகள் இப்போது மாதிரி அப்போது தொழில்நுட்பங்கள் இல்லை, தொழிற்சாலைகள் தான். தொழிற்சாலை கண்டிப்பாக உழைப்பாளிகள் வேறு, உழைப்பாளிகள் நம்பி தான் தொழிற்சாலைகள் இருந்தது. ஆனாலும் அந்த நேரம் பிரதானமாக 8 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள், என்னென்னா வீட்டில் உள்ள நான் சொல்லுவேன் தந்தை தான் வேலைக்கு போகிறார், அவர் தான் தொழில் செய்கிறார். அவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவார்ன்றே அவர் தெரியாது. வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்கு வராமல் இருக்கலாம். 10 மணித்தியாலம், 15 மணித்தியாலம், 18 மணித்தியாலம், 20 மணித்தியாலம் வரைக்கும் அவங்களோட வேலை வாங்கினாங்க. வேலை வாங்கி குறைந்தளவான ஊதியங்களே கொடுத்தாங்க. இப்போ இந்த ஊதியங்கள் குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கான அவங்களுக்கு வருமானம் பத்தாமல் இருந்தது. ஆகவே மனைவிமாரும் வேலைக்கு போக தொடங்கினாங்க. ஆனாலும் இதில் என்ன விஷயம் என்றால், மனைவிமாரும் அதே 18-20 மணித்தியாலம் வேலை செய்யணும். ஆனால் ஆண்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட பாதி மடங்கான சம்பளம் குறைவாக பெண்களுக்கும் கொடுத்தாங்க. இப்பயும் குடும்பத்துக்கு வருமானம் போதாதனால 8 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் கூட நீ வேலைக்கு போகலாம். குழந்தை தொழிலாளர்களும் அப்பையிலிருந்து 1800 காலங்களில்
குழந்தை தொழிலாளர்களும் இருந்தாங்க. இப்போ ஒரு குடும்பமே அவங்களோட வாழ்க்கை முழுக்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கு அடிமைகளாகவே வேலை செய்ய வேண்டி வந்தது. அவங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு இப்படியான காலகட்டங்கள் போகும்போது அமெரிக்காவில் சிகாகோங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையில் நாங்கள் இப்படியே இருந்தால் எங்களுக்குன்னு உரிமைகள் கிடைக்காது, எங்களுக்கென்று உரிமைகள் ஒன்று வேணும்னு சொல்லி தொழிலாளர்கள் தொழிற்சங்கம்னு உருவாக்குனாங்க. இந்த தொழிற்சங்கம் ஒரு பெரிய ஒரு வரலாறு நான் சுருக்கி சொல்கிறதா இருந்தால், தொழிற்சங்கம் உருவாக்கி இந்த தொழிற்சங்கம் மூலம் தொழிலாளர் முதலாளிகளுக்கு சொல்லியிருந்தாங்க, எங்களால் இவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியாது, நாங்கள் 10 மணித்தியாலம் தான் நாங்கள் வேலை பார்ப்போம், 10 மணித்தியாலம் வேலை பார்ப்போம்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. பிறகு அது நாங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் இந்த கதையாக இருந்தது. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே இந்த புரட்சி போய் கொண்டிருந்தது, போராட்டம் போயிருந்தது. 50 வருட காலங்களுக்கு, அரை நூற்றாண்டு வரைக்கும் இந்த போராட்டம் போய் கொண்டிருந்தது. பேசி அவங்களோட சண்டை போட்டுக்கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் இப்போ சொல்லுவேன் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டு அப்படியே போய் கொண்டிருந்தது. இப்படி போய் கொண்டிருக்கும் போது ஒரு மே மாதம் 1ஆம் தேதி மாதிரி ஒரு நாளில், மே மாதம் 1ஆம் தேதி தான் இந்த புரட்சி ரொம்பவும் வெடித்து, போலீஸாருக்கும் பொதுமக்களும் இடையில் புரட்சி வெடித்து, அதில் போலீஸாரும் சிக்காகோங்கிற இடத்துல போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு புரட்சி வெடிச்சு கொண்டு ஒரு கை கொண்டு ஒன்று வெடிப்பட்டது. அது இன்னும் யாரால் அந்த கை கொண்டு வெடிப்பட்டது தெரியும். அந்த கை கொண்டு வெடிப்பட்டதில் போலீஸாரும் நிறைய பேர் இருந்தாங்க, தொழிலாளர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அரசாங்கம் அந்த தொழிலாளர்கள் இந்த புரட்சி ஈடுபட்டிருந்த பிரதானமான தலைவர்களை தூக்கில் விட்டு பொதுமக்கள் முன்னில் தூக்கிலிட்டாங்க. அவங்க நினச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த தொழிற்சங்கம் முடிஞ்சிருமா இருக்கும், அதுக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்குமா இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு தான் அந்த புரட்சி கூடுதலாக வெடிச்சுது. அந்த அமெரிக்கா சிகாகோவில் ஸ்டார்ட் பண்ணுறது உலகம் முழுக்க ரொம்ப வியாபித்து கொண்டு போனது. வியாபித்து போனதுக்கு பிறகு அவ்வளவுமே முதலாளிகளுக்கு எதிராக புரட்சி ஏற்படுத்தி, எங்களுக்கு 8 மணித்தான தான் நாங்கள் வேலை செய்வோம், 8 மணித்தான வேலைக்கு நீங்கள் எக்ரியாக இருந்தால் தான் நாங்கள் வேலைக்கே வரோம் என்று சொல்லி புரட்சி பண்ணி அதுக்கு பிறகு அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் ஒழுங்குபடுத்தி 8 மணித்தியாலம் தான் வேலை, குழந்தைகளுக்கு வேலை இல்லை, குழந்தைகள் வேலை செய்யக்கூடாது, 8 மணித்தியாலம் தான் வேலை, ஆண்கள் மாதிரி பெண்கள் வேலை செய்தால் பெண்களுக்கும் அந்த சம உரிமை இருக்கணும், பெண்களுக்கும் அதே வேலை அதே சம்பளம்ங்கிற அந்த கோட்பாடு அந்த புரட்சியின் மூலம் அவங்க அடைஞ்ச வெற்றி தான் அந்த மே மாதம் 1ஆம் தேதி. அந்த மே மாதம் 1ஆம் தேதி அதுக்கு பிறகு உலகம் முழுக்க அந்த தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தி உயிரை விட்டு அவங்க கொண்டாடி அவங்க கிடைத்த வெற்றியை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் உலகம் முழுக்க அந்த மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடுறதாகவும் அவங்க முடிவு பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இனிமேல் ஒரு முதலாளித்துவம் தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கும், எங்களுக்காக உயிர் தியாகம் செய்து ஒரு தொழிலாளர் உழைப்பாளிகளுக்காக ஒரு நாள் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்ந்து தான் இந்த மே 1ஆம் தேதி உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. ஆனாலும் ஒரு உலகம் முழுக்கவும் இந்த மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுறது இல்லை. ஒரு 165 நாடுகளில் மாத்திரம்தான் இது மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுறது. அதுலேயும் ஒரு 60-65 நாடுகளில் தான் அரச விடுமுறை கொடுத்து இந்த மே 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் இன்று மே 1ஆம் தேதி என்பது எங்களுக்கு பல பேருக்கு ஒரு விடுமுறையாகத்தான் தெரிகின்றது. அதாவது இன்றே எங்களுக்கு விடுமுறை இருக்கின்றது, அந்த விடுமுறையில் நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று தான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் உழைப்பாளர் தினத்தில் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது கொஞ்சம் முரணான ஒரு முரணான விஷயங்கள் தான். நிச்சயமாக அந்த உழைப்பாளர் தினத்திற்கு பின்னால் அவ்வாறு ஒரு தினம் வருவதற்காக எத்தனையோ பேர் உழைப்பாளர்களுக்கான வசதிகளையும் உரிமைகளையும் சலுகைகளுக்குமாக போரிட்டு மரணித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. நீங்கள் கூறும் பொழுது எங்களுக்கு கேட்கவே ஆச்சரியமாகவும் புல்லரிக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பாளிகளுக்கான அந்த சலுகைகள் உரிமைகள் நாங்கள் பெற்ற பிறகு சட்டங்கள் எவ்வாறு அவர்களுக்கு அந்த உரிமைகளை பெறக்கூடியதாக இயற்றப்பட்டிருக்கின்றது? இதுவரைக்கும் நாங்கள் உழைப்பாளிகளுக்கு முதல்ல பேசிக்கொண்டிருந்தோம். உழைப்பாளிகளுக்கு வரலாறு நடந்த கொடுமைகள், அவங்களுக்கான அசௌகரியங்கள், அவங்களுக்கான அநீதிகள்னால தான் அவங்கள ஒரு புரட்சி ஏற்படுத்தி இந்த தொழிலாளர் தினம்ங்கிற ஒரு தினத்தை கொண்டு வந்து அதை அனுஷ்டித்து அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலாளர்களுக்கான நாங்கள் சொல்லுவோம் EPF, ETF அதெல்லாம் இருக்குது. இப்போ தொழிலாளர்களுக்கான ஆரோக்கியமான தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் நிறைய இருக்குது. ஓய்வூதியம் இருக்குது. இதுக்கு முதல் அந்த ஓய்வூதியம் இல்லை. அதனால இப்போது நிறுவனங்களில் நீங்கள் பார்க்கும்போது நிறுவனங்களில் முதலாளிகளுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் 12% லாபத்தில் ஒரு பகுதியும் முதலாளிகளும், 3% எங்களுக்கு கிடைக்கிற தொழிலாளிகளுக்கு கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியும், ஏனென்றால் அதை நாங்கள் விரும்பினாலோ விரும்பாமலோ அதை சேர்த்துக்கொண்டு
அது நாங்கள் எங்களால் தொழில் செய்து கொண்டு உழைப்பாளிகள் ஒரு 50 வருடம் 55 வயசுக்கு பிறகு எங்களால் வேலை செய்ய முடியலைங்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி, அந்த நிதி எங்களுக்கு சேமிப்பில் இருக்குது. இது இந்த உழைப்பாளர் தினத்துக்கு பிறகு அந்த 50 வருட கால போராட்டங்களில் வெற்றியில் உண்டு தான். இப்போ நிறைய நாடுகளில் இந்த மாதிரி ஓய்வூதிய திட்டங்கள் EPF ETFங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே இந்த உழைப்பாளி தினங்களுக்கு கிடைச்சல வெற்றி தான் அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் வந்ததுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கு, இந்த உழைப்பாளிகளுக்கு கிடைச்ச நன்மைகள் தான் அது எல்லாமே. நிச்சயமாக இந்த சட்டங்கள் பற்றி நாங்கள் பேசும் பொழுது இலங்கை ஒரு மிக ஜனநாயகம் மிக்க ஒரு நாடாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் எங்களுடைய தேர்தலில் செலுத்தக்கூடிய வாக்குகள் மூலமாக அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவு சக்தி மக்களுக்கு ஜனநாயக ரீதியில் இருக்கின்ற இலங்கை மாதிரியான நாடுகளில் எவ்வாறாக உழைப்பாளர்களின் உரிமைகளுக்கான சட்டங்கள் இருக்கின்றன, வேறு வேறு நாடுகளில் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக கூற முடியுமா? நிச்சயமாக. வேறு நாடுகள் நான் கடந்த காலங்களில் அரபிய நாடுகளில் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அதில் நான் பார்த்த விஷயந்தான், ஒரு தொழிலாளிக்கு ஒரு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு அசாதாரணம் நடந்துட்டா அவர் நீதிமன்றத்துக்கு போனார்ண்டா, நீதிமன்றத்தாலே அரசாங்கத்தாலே வக்கீல்கள் அவங்களுக்கு ஆஜராகிறாங்க. அரசாங்கத்தாலே வக்கீல்கள் அவங்களுக்கு ஆஜராகி அவங்களுக்கான எல்லா விதமான அவ்வளோ செலவுகளுமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளுது. அதே மாதிரி சில வேளை ஒரு வழக்கில் வெற்றி பெறணும், நிறையவே வழக்கில் வெற்றி பெறுறது கூட என்னென்னா அந்த சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சிருக்குது. அதே நேரம் நான் பார்த்த விஷயம், என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள், அந்த அரபிய நாட்டு மக்கள் கூடுதலாக அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறது ரொம்பவே குறைவு. அவங்கள அரசாங்கத்தை நாங்கள் ஏமாற்றுறது குறைவு. அரசாங்கத்துக்கு ஏமாற்றுறதுலனால அவங்களோட சட்டங்களும் அவங்களுக்கு வசதியாக தான் இருக்குது. ஆகவே ஒரு வழக்கில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அந்த நிறுவனம், தோல்வியடைஞ்ச நிறுவனம் எவ்வளோ காலம் அந்த வழக்கு நடந்ததோ அதுக்கான கொடுப்பனவு, அந்த லாயருக்கான கொடுப்பனவு, அவர் எவ்வளோ காலம் லீவு போட்டார், எவ்வளவு இழப்பீட்டு தொகுதி அவ்வளவுமே ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய சட்டங்கள் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஊழியர் ஏதாவது வழக்கு போட்டாருன்னா அந்த அவ்வளோ செலவுகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்களாக தான் எங்களோட சொந்தமாக நாங்கள் போய் எங்களோட செலவு செஞ்சு கொண்டு தான் நாங்கள் போய் ஒரு வழக்கு போடுறதோ ஒரு போராடுறதோ நாங்களாக தான் செய்யக்கூடியது. சட்டங்கள் இருந்தாலும் நடைமுறையில் உள்ள சிக்கல் இருக்குது. இங்கேயுமே சில அரசியல் பலங்கள், வேறு செல்வந்தர்களோட பலங்கள் இருக்கும்போது உழைப்பாளிகளுக்கு அந்த அனுகூலங்கள் போய் கிடைக்கிறதில்ல. ஆனால் மற்ற நாடுகளில் அவன் பலம் உள்ளவனாக இருந்தாலும் பலம் இல்லாதவனாக இருந்தாலும் சட்டம் அங்கே உண்டு தான். சட்டத்துக்கு அங்கே சமன்கிறத நான் மற்ற நாட்டில் பார்த்தேன், நம்ம நாட்டில் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர. இப்பொழுது நிறைய சட்டங்கள் ஜனநாயக ரீதியாக இயற்றப்பட்டாலும் அது அனைவருக்கும் போய் சேருகின்றதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி அன்றாடம் அவர் தொழில் செய்துதான் அவர் பணம் ஈட்ட முடியும் அப்படி என்கின்ற ஒரு நிலையில் இருப்பவர் தனக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக நீதிமன்றம் செல்வது என்பது அவருக்கு இலகுவான ஒரு விடயமாக இருக்குமா, அல்லது அதற்காக அவர் எவ்வளவு போராட வேண்டி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அது இலகுவான விடயமாக இருக்கிறாது. ஏனென்றா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் எங்களுடைய மனசாட்சிக்கு பொறுத்த தெரியும் அவருக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வறுமை கோட்டத்துக்கு கீழே உள்ளவர் அன்றாட தொழில் செஞ்சு தான் அவரோட வருமானத்தை ஈட்டுக்கொள்கிறார், அவர் குடும்பத்தை பார்க்குறாருன்றா அவருக்கு ஒரு அநீதி நடைபெறும் போது அவர் ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறதா இருந்தால் அல்லது அவருக்கான நீதி கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் வேண்டாம், அவருக்கு அது ஒரு நாள், அது ஒரு லீவு போகும், அது ஒரு நாள் போகும், அதுக்கான பொருள் செலவு போகும், பண செலவு போகும். இப்போ இதெல்லாம் அவர் அன்றைக்கு வேலை செஞ்சால் தான் அவருக்கான வருமானம்ங்கும் போது இதெல்லாம் இல்லாமல் அவர் போகிறத பற்றி அவர் யோசிப்பார். ஆனால் இப்போது நாங்கள் பார்க்கணும், சமூக வலைதளங்கள் நிறையவே இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். சமூக வலைதளங்கள் மூலமாக தான் நிறைய அநீதிகள் வெளியே வரதை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே சமூக வலைதளங்களும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மீடியா சமூக வலைதளங்கள் போது தனக்கு நடைபெற ஒரு அநீதியை நான் நிறைய சமூக வலைதளங்கள் தான் பார்க்குறேன், இவ்வளோ நடக்குதா விஷயங்கள் எப்படி வெளியே வராமல் இருக்குன்னு. ஆகவே சமூக வலைதளங்கள் மூலமாக சமூக வலைதளங்கிறது இப்போ யாருமே இல்லை, ஒரு சின்ன பிள்ளைகள் கூட நாங்கள் பாவிக்கிற விஷயமா போயிட்டுது. அது மூலமாக நம்மளுடைய அநீதிகளை நாங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக அது ரொம்ப மேலிடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு பலம், நீங்கள் சொன்ன மாதிரி வறுமை கூட்டத்தில் உள்ளவங்க பலம் இல்லாதவங்க தான். பலம் பணபலம், ஆள் பலம், எல்லா பலம் இல்லாதவங்க, அவங்களுக்கு நமக்கு உரிமை கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். ஆனாலும் நம்மளுக்கு அந்த சட்டங்கள் எல்லாருக்குமே சமனாக தான் இருக்குது, அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஆக இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நமக்கு நடக்கிற அநீதியை விளக்கலாம்,
கொடுமைகளாக இருக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் என்ன கேட்டேன்டா, முதலாளிகள்ங்கிறது வந்து எப்பயுமே நம்மளுக்கான எதிரிகள் வர்க்கம் அல்ல. முதலாளிகள் இருக்கும்போதுனால தான் தொழிலாளர்கள் இருக்கும். ஆனால் இது ரெண்டு பேருக்குமே வின் வின்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்களும் வெற்றி அடையணும், நானும் வெற்றி அடையணும். ஆகவே இந்த வறுமை கோலுக்குள்ள இருக்கிறவங்க நம்மளால் முடியாது, எங்களால் ஒன்றுமே நினைக்காதுங்கிறத விட இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அவங்களோட அநீதிகள் சொல்லும் மூலம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நிறைய சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பேசினோம். அதிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்பது மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு உரிமையாக இருக்கின்றது. அல்லாவிட்டால் அப்படி ஒரு விடயம் நடைபெறாவிட்டால் இப்பொழுது ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்ற முதலாளிகள் தான் நீங்கள் எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்திருப்பார்கள். ஆனாலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சட்டம் இருக்கின்றது, 8 மணித்தியாலங்கள் ஒருவர் வேலை செய்ய வேண்டும் என்று. ஒரு இடத்தில் ஒரு முதலாளி கூறுகின்றார், நீங்கள் அதிகமாக இன்னும் ஒரு 3 மணித்தியாலங்கள் அல்லது 4 மணித்தியாலங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு நான் அந்த ஓவர் டைம் அதிகளவான பணம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படி என்று. அப்போ ஒருவர் நினைக்கின்றார், எனக்கு அந்த ஓவர் டைம் வேண்டாம், நான் 8 மணித்தியாலங்கள் வேலை செய்தால் போதும், அந்த பணமே எனக்கு போதும் என்று. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற இன்னொருவர் அந்த ஓவர் டைம் செய்யும் பொழுது அவருக்கு மேலதிகமாக அதிகளவான பணம் கிடைக்கும் பொழுது இவரும் வேறு வழி இல்லாமல் தூண்டப்படுகிறார் அதே வேலைக்கு. இது ஒரு வகையான பணத்தை கொடுத்து அதிகளவாக ஒரு உழைப்பை பெறக்கூடிய அல்லது உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? நான் அது சுரண்டப்படுற விஷயமா நான் பார்க்கல. இது வந்து நீங்கள் விருப்பமாக இருந்தால் செய்யக்கூடிய விஷயம்தான். இப்போ உங்களுக்கு ஓவர் டைம்ங்கிறது உங்களுக்கு பணம் வேணும், இன்னொரு 3 மணித்தியாலம் வேலை செய்யலாம், அதுக்கான உடலில் வலிமையும் இருக்குது. ஏன்னா உழைப்பு சுரண்டலுங்கிற போது 3 மணித்தியாலம் மேலதிகமாக வேலை வாங்கி கொண்டு அதே சம்பளம் கொடுக்குறதா இருந்தால் தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டல். ஆனால் நீங்கள் 3 மணித்தியாலம் வேலை கூடுதலாக செய்கிறனால அதுக்கான உங்களுக்கு மேலதிகமான பணம் ஒன்று கிடைக்கிறதுனால நாங்கள் விருப்பத்தோடு செய்கிறோம். ஆகவே அது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானமாக வரனால நாங்கள் விரும்பி செய்கிறோம். அதனால அது உழைப்பு சுரண்டலாக இருக்காது. ஆனால் அதே நேரம் நிறைய நானும் வேலை செய்யும் போது நான் வேலை செய்கிற நேரங்களில் எனக்கு 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் என்னுடைய வேலை நேரம். ஆனாலும் நான் 6 மணிக்கு நான் என்னுடைய வேலை முடிகிறதுல 7, 8, 9, 10 மணி வரைக்கும் போகும். அது இது நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ என்னுடைய வேலை நான் செஞ்சு கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். சிலருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும் என்ற ஒரு வேலை உண்டு. இது என்னுடைய விவேகத்தை பொறுத்து தான் என்னுடைய 6 மணிக்கு இந்த வேலை முடியுமா அல்லது இல்லைன்னா இன்னும் போகுமான்னு. இப்போ என்னுடைய வேலை நான் ஓவர் டைம் வேலை செய்யணும் என்கிறதுக்காக என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி, நான் சொல்கிற மாதிரி உற்பத்தி திறன், எங்களோட வினைத்திறனை குறைச்சி கொண்டு ரொம்பவும் ஸ்லோவாக வேலை செஞ்சு கொண்டு நான் 6 மணிக்கு பிறகு இன்னொரு 3 ஹவர் வேலை செய்வேன் அப்படின்னு எதிர்பார்த்தா அது உங்களுக்கு அது அசாதாரணமான விஷயம். அதுதான் நான் சொன்னேன், நான் எப்பயும் செய்யும்போது வின் இருக்கணும். தொழிலாளர்களையும் ஏமாற்றக்கூடாது, முதலாளியும் ஏமாற்றக்கூடாது. நான் மெதுவாக வேலை செஞ்சு 6 மணி வரைக்கும் காலத்தை போக்கி கொண்டு இன்னொரு 3 ஹவர் நான் வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா மணி காசு எடுக்கிறேன் என்றால் இது 2 பேரையும் ஏமாற்றுதான வேலை. இப்போ என்னுடைய வேலை எனக்கு கொடுக்கப்பட்ட டைமில் என்னால் செய்ய முடியாது. என்னுடைய வேலை கூட ஒர்க் லோடுன்னு சொல்லுவோம், அந்த ஒர்க் லோட் கூட. அதுக்காக நான் 6 மணிக்கு பிறகு வேலை செய்கிறனால நான் மேலதிகமாக பணம் வாங்க முடியாது. எனக்கு தெரியும் என்னுடைய வேலை கூட. ஆகவே என்னுடைய வேலை என்ற டாஸ்க்கை முடித்தால்தான் அடுத்த நாள் வரும்போது என்னுடைய வேலை குறைவாக இருக்கும். இல்லைன்னா நான் 6 மணிக்கு என்னுடைய வேலை முடிஞ்சு 8 மணித்தியாலும் என் வேலையை முடிஞ்சுதுன்னா அடுத்த நாள் வரும்போது என்னுடைய வேலை டாஸ்க் இன்னும் கூடிக்கொண்டு போகும். ஆகவே நான் விருப்பம் என்றாலும் விருப்பம் இல்லைனாலும் என்னுடைய வேலைகள் அன்றாட வேலைகள் நான் முடிக்கும் போது அடுத்த நாள் என்னுடைய வேலைகள் லேசாக இருக்கிறது. அதுக்காக மேலதிக பணம் கிடைக்காது. நீங்கள் மேலதிக பணம் எடுக்கணுங்கிறதுக்காக முதலாளிமாரை ஏமாற்றி எடுக்கிறதுங்கிறது நிலைக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் சொல்கின்ற, அதாவது அந்த ஒவ்வொருவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்று சொல்வார்கள் தானே, பார்க்கின்ற பார்வை வேறுபாடு படும் ஒவ்வொருவருக்கும். உங்களுடைய பார்வையில் நீங்கள் பதிலளிக்கின்ற விடயங்கள் மிகவும் நேர்த்தியாக இருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அருமையாக நாங்கள் உங்களுடைய அந்த பதில்கள் இருக்கின்றது. அதற்காக நிச்சயமாக ஒரு பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம், இந்த ஜனநாயகம் என்கின்ற ஒரு விடயம் வருவதற்கு முன்பாக வரைக்கும் நிச்சயமாக அடிமைத்தனம் இருந்தது. இல்லை என்பது என்று சொன்னால் அது பொய்யாகத்தான். அது பெரிய அளவாக இருக்கட்டும் அல்லது சிறிய அளவாக இருக்கட்டும், அடிமைத்தனம் என்பது எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்பொழுது ஜனநாயகம் வந்துவிட்டது, மக்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் வந்துவிட்டது, சட்டங்கள் வந்துவிட்டது. ஆனாலும் உழைப்பாளர்கள் மனதில் இன்னமும் நாங்கள் முதலாளிகளுக்கு கீழானவர்கள்
அவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் அந்த ஒரு விசுவாச மனநிலை, அல்லது அது அந்த மனநிலை அவர்கள் மாறாமல் தான் இருக்கின்றார்கள். அந்த மனநிலை வந்து உழைப்பாளர்களுக்கு எப்பொழுது மாறும்? இந்த கேள்விக்கு நீங்கள் விசுவாசம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். விசுவாசம்ங்கிறது வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா ஒரு நாங்கள் திரைப்படங்களில் பார்த்துருக்குறோம், சில வேளை கிராமப்புறங்களில் பார்த்துருக்குறோம். ஒரு பண்ணையார் இருப்பார் அல்லது ஒரு முதலாளி இருப்பார், அவருக்கு கீழே நிறைய தொழிலாளர்கள் இருப்பாங்க. அந்த தொழிலாளர்கள் வந்து எங்களுக்கு அவங்க பரம்பரையாக அவங்களோட குடும்பத்துக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்கலாம், பரம்பரையாக அவங்களோட குழந்தைகள்லாம் கவனிச்சிருக்கலாங்கனால அந்த விசுவாசமாக இருக்குது. அந்த விசுவாசங்கிறது அது ஒரு நாளும் பிழை இல்லை, அது விரும்பி செய்கிற விஷயம். அதுவும் நான் சொன்ன வின்வின் தான். அந்த முதலாளி மூலமாக இந்த குடும்பத்துக்கு பரம்பரைக்கு கிடைத்த ஏதோ ஒரு நல்ல விஷயம்னால இந்த பரம்பரையில் உள்ளவங்க அவங்களும் அந்த முதலாளிக்கான ஒரு விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அதே அந்த விசுவாசங்கிறத அந்த முதலாளிகள்ங்கிறது வந்து பிழையாக பயன்படுத்தினான் அதில் உள்ள பிழை. அப்படி பிழையாக பயன்படுத்துகிறாங்கங்கிறது அந்த தொழிலாளர்கள் கீழ் உள்ளவங்க உணர்ந்தாங்கன்னா அங்கே ஒரு கொதிப்பு, ஒரு வெடிப்பு, அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே அது எனக்கும் விருப்பம், இந்த தொழிலாளர்கள் முதலாளியோட தொடர்ந்து நான் இருக்கிறது விருப்பம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கிறது, அதில் தப்பு கிடையாது. ஆனாலும் நான் ஏற்கனவே ஒரு சிலை கதை சொன்னேன். நான் இந்த தொழிலாளர்கள் நானும் சரி இதே வேலையில் இருக்கேன், என்னுடைய குழந்தையும் சரி அதே வேலையில் இருக்குது, என்னுடைய பரம்பரையும் சரி இதே வேலையில் இருப்போங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டால் எங்களுக்கு அடுத்த லெவல் போகுமா. நாங்கள் ஏற்கனவே முதல்ல பேசின மாதிரி நாங்கள் எப்பயுமே சாட்டிஸ் ஆகக்கூடாது, எப்பயுமே நாங்கள் திருப்திப்படக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போக வேண்டி யோசித்தா இந்த அடிமைத்தனத்திலிருந்து இல்லாமல் நாங்களும் முதலாளித்துவங்கிற அடுத்த நிலைமைக்கு போகக்கூடும். நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது போதும், இவ்வளவு போதும் என்று இருந்ததுண்டா அந்த அடிமைத்தனம்ங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுலேயும் இந்த பவருங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம். இந்த பவருங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு குடும்பத்தில் எடுத்தால் ஆண் பெண் அப்படின்னு பார்த்துக்கொண்டா ஆண் பவர், பெண்ணை விட. அந்த மாதிரி சாதி அடிப்படையில், காஸ்ட்னு நான் சொல்லுவோம், சாதி அடிப்படையில் எக்கச்சக்கமான பவர். ஒரு இனம் இருக்கும்போது அதில் ஒரு மைனாரிட்டி அல்லது குறைஞ்ச உறுப்பினர்கள் தான் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு பணம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சாதியாக இருக்கலாம், அதன் அடிப்படையில் கூட அவங்க பலம் கூடுதலாகவும் மற்றவங்க பலம் இல்லாதவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி உண்மையில் அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களால் நாங்கள் யோசிச்சு கொண்டது எங்களுக்கு இதுக்கு மேலே போக முடியாது, நாங்கள் இவ்வளோ தான் இருக்கிறோம், இது எங்களோட மனநிலை இருக்கிறனால அந்த ஒரு லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு போகாமல் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எப்போ எங்களை உணர்றோமோ, கோழி சாதாரணமாக நாங்கள் சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோழி சேவலுங்கிறது பெரிய பறவை கிடையாது, நீங்கள் ஓடுறது தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கோழியோட குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் பறக்கும் என்று, எவ்வளோ தூரம் பறந்து அது மற்ற எதிரியை தாக்கும் என்று பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு கோழியை பிடிக்க வரதா அது கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே அந்த கோழி பறக்கும். ஏன்னா அதோட திறன், அதுக்கு உள்ளுக்குள்ள விஷயங்கள், அதோட திறன் அந்த கோழிக்கு தெரியாது. எப்போ ஒரு ஆபத்து வருதோ அப்போ தான் கோழிக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ திறன் இருக்குது. ஆகவே நமக்குள்ள திறனை நாங்கள் எப்போ அடையாளம் காண்றோமோ அந்த திறனை அடையாளம் காணும் மூலமாக தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறோம். அருமையான ஒரு பதிலாக அது இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அது ஒருவர் பலம் பொருந்தியவராக இருந்தால் மற்றவர் பலம் இல்லாதவரை தனக்கு கீழே தான் வைத்திருக்க பார்ப்பார்கள் என்று. இந்த எல்லா விதமான பலங்களுக்கும் நாங்கள் எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி என்கின்ற ஒரு விடயம் அடிப்படையான அத்தியாவசியமான விடயமாக இருக்கின்றது. உழைப்பாளர்களும் நாங்கள் என்னதான் உடல் உழைப்பாக நிறைய உழைப்புகளை நாங்கள் கொட்டி கொடுத்து அதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட அடிப்படையான கல்வி அறிவை பெற்றிருக்க வேண்டியது இந்த காலத்தில் மாத்திரமல்ல எந்த காலத்திற்குமே அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? நிச்சயம் அது நல்ல கேள்வி. ஏன்னா நாங்கள் கல்விங்கிறது நாங்கள் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது நாங்கள் அப்பையிலிருந்தே பார்த்துருக்குறோம். விசேஷமாக மொழி தெரிஞ்சிருந்தா எந்த நாட்டிலையும் போயிட்டு அவன் சமாளிப்பான். கல்வி திறன் இருந்தா எந்த ஒரு நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு வீடியோன்னு பார்த்துருந்தேன், போலீஸார் எந்த சட்டத்திட்டங்கள் வந்திருந்தாலும் சட்டம் தெரிஞ்சிருந்தால், பேச தெரிஞ்சிருந்தால், நாங்கள் தெரிஞ்சிருந்தா அந்த கல்வி அறிவு இருந்திருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் போட்டு பேசலாம், எந்த ஒரு இதுலையும் பேசலாம். அந்த கல்விங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சமூகத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு எங்கட மனநிலையை நாங்கள் உடைச்சு கொண்டு போகிறது, எங்களோட மனநிலையில் நாங்கள் இப்படி தான் இதுல இருந்து நான் அடுத்த லெவலுக்கு உடைச்சு கொண்டு போகிறது கல்விங்கிறது பெரிய விஷயம். கல்வி திறன் இருந்துச்சுன்னா, கல்வி தகமைகள் கூட இருந்துச்சுன்னா எங்களோட வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும். அதனால கல்விங்கிறது எங்களோட
உழைப்பாளி வர்க்கத்திலிருந்து எங்களோட ஒரு லேயர்லேருந்து அடுத்த லேயர் போகிறதுக்கு கல்வி தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் தன்னால் எங்களோட செய்தி வரும். இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு அற்புதமான நாளில் இருக்கின்றோம். அதாவது உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினம் வந்து நிறைய நாடுகளுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று 65 நாடுகளுக்கு மேல் விடுமுறை கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய வேலைகளுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து ஓய்வெடுப்பார்கள். ஆனால் இந்த நாளில் கூட ஓய்வெடுக்காமல் சில பேர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், மனைவிமார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அவர்கள் இன்னும் கூட வேலை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். இந்த உழைப்பு என்று நாங்கள் உழைப்பாளர் தினத்தில் பேசும் பொழுது இந்த கூலி வேலை செய்பவர்களையும் முதலாளிகளுக்கு கீழ் கஷ்டப்படுபவர்களையும் மாத்திரம் நாங்கள் பேசினோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் வீட்டிற்காகவும் வீட்டில் இருப்பவர்களுக்காகவும் உழைத்து கொண்டே இருப்பவர்களாக இந்த பெண்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்து உழைப்பது என்பது அவர்களை விட்டு போகாத, அவர்களும் விட்டு கொடுக்காத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்காக நாங்கள் பேசும்போது இப்போ நாங்கள் அரை நூற்றாண்டுக்கு மேலே ஒரு போராட்டம் செஞ்சு தான் எங்களுக்கு 8 மணித்தியாலம் வேலை வேணும், எங்களுக்கு அதுக்கான ஊதியம் வேணும், எல்லாம் செஞ்சு தான் நாங்கள் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த வெற்றி அடைஞ்சு இந்த மே தினத்தை கொண்டு வர்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி வீடுகளில் எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து எங்களுடைய பாட்டிமார், எங்களுடைய அம்மா, எங்களுடைய மனைவிமார், நாங்கள் பார்த்துருக்க அந்த மாதிரி பெண்கள் எப்பயுமே காலையில் நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் தூங்கும் போதும் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க, நாங்கள் தூங்கி எழும்பும் போதும் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. எங்களுக்கு சனி ஞாயிறு ஓய்வு இருந்தாலும் அவங்களுக்கு சனி ஞாயிறு ஓய்வு கிடைக்கிறது இல்லை. நாங்கள் இந்த ஒரு நாள் எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஓய்வாக இருந்தாலும் எங்களுக்காக இன்னும் முளைச்சி கொண்டு இருக்கிறது அந்த பெண்கள். அதனால் அவங்களுக்கு 8 மணித்தியாலம் வேலைங்கிறது ஒரு கனவு. அவங்களுக்கு என்ன தான் வேலை நீங்கள் யாரும் கேட்டிங்கன்னா, ஆண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா, நான் இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். பெண்கள் என்ன செய்கிறாங்க? வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய பேர் கேட்டுருவோம். உங்களோட மனைவி என்ன செய்கிறா? வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 8 மணித்தேலம் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் பெண்கள், மனைவிமார், அம்மாமார் வந்து நாங்கள் சும்மா இருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னாலும் அவங்க செய்கிற வேலையாட எங்களை ஈடு கொடுக்கவே முடியாது. அவங்களோட செய்கிற வேலைகளுக்கு எங்களுக்கு ஊதியம் கொடுக்கவே முடியாது. அவங்க போராட்டம் செஞ்சாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எங்களோட நிலைமை என்னாகும், ஆண்களோட நிலைமை என்னாகும் என்று. இதுலேயும் வேலை செய்கிற பெண்கள் அது அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். வேலைக்கும் போகணும், குடும்பத்தையும் கவனிக்கணும், பிள்ளைகளை பாடசாலைக்கும் அனுப்பணும், கணவன்மாரையும் கவனிக்கணுங்கும் போது அது லேசான காரியங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து அவங்களுக்கு முடிய போகிற விஷயங்கள் இல்லை. இது தொடர்ந்து அரை நூற்றாண்டு இல்லை, எத்தனை நூற்றாண்டு போனாலும் அவங்க குடும்பத்துக்காக அதை செஞ்சு கொண்டே போகிறாங்க. ஆகவே அதை வந்து எப்பயுமே நாங்கள் எங்கேயுமே நாங்கள் அதை மதிக்கிறதே இல்லை, அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதே இல்லை. உண்மையிலேயே ரொம்ப எங்களுக்கு அந்த சமூகத்தில் ரொம்ப சொத்து இந்த பெண்கள், தாய்மார், மனைவிமார் பெரிய சொத்து. ஏன்னா எங்களுக்காக உரிமைகளுக்கான நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு நாங்கள் ஒரு தொழிலாளர் தினம் கொண்டு போகிறோம். இந்த பெண்களுக்காக பேசுகிறது, பெண்களுக்காக ஒன்றும் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த நாங்கள் சொல்கிறது ஆண்கள் வந்து பெண்கள் செய்கிற அந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டாலே போதும், அது நாங்கள் ஃபீல் பண்ணாலே போதும். இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கும் இவ்வளோ உடல் கஷ்டம் இருக்கலாம், இவங்களுக்கும் ஒரு ஓய்வு தேவை, இவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன உதவிகளை செய்யலாங்கிற அந்த ஃபீல் பண்ணினாலே ஆண்கள் பெண்களுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும், பெரிய உபகாரமாக இருக்கும். அதே அவங்களுக்கு கூடிய பெரிய ஒரு சம்பளமாக இருக்கும். அந்த ஆண்கள் விசேஷமாக பெண்கள் செய்கிற வேலைகளை பாராட்டினாலே, அது உணர்ந்தாலே அவங்கள செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும். மனதால் உணர்ந்து மனதார ஒரு நன்றி தெரிவித்து வாயால் ஒரு பாராட்டு தெரிவித்தாலே அது ஒரு மிகப்பெரிய விடயம். நிச்சயமாக. இப்போ இதில் அவங்க ஆண்கள் உணர்ந்தாலே போதும். ஏன்னா பெண்கள்ங்கிறது இவ்வளோ வேலை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் 9 மணிக்கு போய் 6 மணிக்கு வேலைக்கு வந்ததுக்கு பிறகு நான் அதுக்கப்புறம் நிறைய ஆண்கள் வந்து அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நியூஸ் பார்ப்பாங்க, ஏதாவது டிவி பார்ப்பாங்க, நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க. பிள்ளைகளோட கூட பார்க்க மாட்டாங்க. நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் வெயிலேருந்து வந்திருக்கேன், நான் டயர்டாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் இதே காலையிலேருந்து நாங்கள் பார்த்தா அவங்க அங்கே 12-1 மணி நாங்கள் இரவு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்க பெண்களுக்கு அதே டயர்ட் இருக்க தான் செய்யும். அதை நாங்கள் ஃபீல் பண்ணாலே போதும், உணர்ந்தாலே போதும், அவங்களுக்கு அது கிடைக்கிற பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் வந்து அனைத்து தரப்பிலும் அனைவரும்
மேற்கொள்ளக்கூடிய இந்த உழைப்பு என்பது தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்றோம். உழைப்பு என்பது உயர்விற்கான ஒரு வழி. அனைவரும் உழைப்பை போற்ற வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு விடயமாக நாங்கள் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நான் இன்னொருவனை எனக்கு கீழே வைத்திருக்க வேண்டும், அது ஒரு சாதி அடிப்படையாக இருக்கலாம், அல்லது இன அடிப்படையாக இருக்கலாம், அல்லது பால் அடிப்படையாக ஆண் பெண் என்கின்ற பால் அடிப்படையாக இருக்கலாம், அல்லது பண அடிப்படையாக இருக்கலாம், அல்லது வேலை அடிப்படையாக இருக்கலாம். எந்த அடிப்படையிலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தனக்கு கீழேயே அவன் இருக்க வேண்டும், எப்பொழுது பார்த்தாலும் அவன் எனக்கு கீழ்தான், நான் தான் உனக்கு மேலானவன் அப்படி என்கின்ற ஒரு ஆதிக்க மனநிலையை புகுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே முக்கியமான விடயம் அவர்களுடைய உழைப்பை பெறுவது தான். நான் மேலானவன், நீ எனக்கு கீழானவன், கண்டிப்பாக நீ எனக்கு வேலை செய்தே ஆக வேண்டும். இது சாதாரண ஒரு முதலாளி தொழிலாளி என்பதை தாண்டி சமூகத்தில் கூட ஒரு பெரியவர், இவர் பெரியவர், நீ சின்னவன் தானே, நீ அவனுக்கு வேலை செய், அது வந்து பண ரீதியில் அந்தஸ்து ரீதியில் எல்லா விதத்திலும் ஒருவரை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் எடுத்துக்கக்கூடிய முதலாவது ஆயுதம் என்னவென்றால் அவர்களை வேலை வாங்குவது. அந்த உழைப்பை தான் அவர்கள் எடுக்கின்றார்கள். அப்போ அந்த உழைப்பு என்பது உன்னதமானது, போற்றக்கூடியது என்னும் பொழுது அது இங்கே அவர்கள் பாதிக்கப்படுவதற்கும் ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கின்றது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? சின்ன நாங்கள் வீட்டில் இருந்த ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். சின்ன குழந்தைகள் 2 பேர் இருக்கும்போது, ஆண் பெண் 2 பேர் இருக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க, 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது பெண் குழந்தையும் இருக்குது, ஆண் குழந்தையும் ஒரே வயசுன்னு சொல்லுவோம். ஒரு முட்டை அல்லது 2 முட்டை இருந்தாலும் யாருக்கு கூட சாப்பிட கொடுப்பாங்க? ஆண் குழந்தைகள் காரை கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் வளர்றவன், அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவனுக்கு கூட சாப்பாடு கொடுக்கணும். அப்படி அந்த நேரத்தில் இந்த பெண்கள் அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை ஏற்படும். நான் கூட சாப்பாடு கூடாது போல, ஆண்கள் தான் சாப்பிடணுமா இருக்கும், அவங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும், அவங்க தான் எதையும் செய்யணுமா இருக்கும். கூடுதலாக பெண்களை சின்ன பிள்ளை சொன்னால் அண்ணனுக்கு அந்த இதை எடுத்து கொடுங்க, அண்ணனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுங்க, அண்ணனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுங்க. சின்னலேருந்தே அவங்களுக்கான மனநிலையை வந்துடுது. நாங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் விசேஷமாக நாங்கள் சொன்ன ஏற்கனவே இந்த பால்நிலை அடிப்படை வரும்போது இந்த ஆண்களுங்கிறது பவர்ஃபுல்லானவங்க, அவங்க ரொம்ப பவர், அவங்களோட பலம் கூட. நாங்கள் பலவீனமானவங்கிறது குடும்பத்திலேருந்தே நாங்கள் செய்கிற. இப்போ நாங்கள் பார்த்துருப்பீங்க, சத்தம் போட்டு பேசாத, ஆண்கள் மாதிரி கத்தி பேசாது, ஆண்கள் மாதிரி ஓடாது, ஆண்கள் மாதிரி மரம் ஏறாது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பெண்களை சொல்லும்போது நம்மளை அறியாமையே சின்னலேருந்தே எங்கள் மனநிலையை தாக்கத்தை ஏற்படுது. என்னால் இது முடியாது, எனக்கு இதுக்கும் இது ஆண்கள் மாத்திரம்தான் முடியும். இந்த மனநிலை பெரிய ஆளாகும் போகும்போது பால்நிலை அடிப்படையிலையும் வரலாம், நீங்கள் சொன்ன சாதி அடிப்படையிலையும் வரலாம், அதே மாதிரி கல்வி அறிவுள்ள எல்லா விஷயமே அந்த பவருங்கும் போது அந்த அதிகாரம் யாருக்கிட்ட கூட இருக்குதோ, இந்த குடும்பத்தில் நடக்கிற சின்ன 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 விஷயங்களே எங்கள் மனநிலைக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனக்கு இதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்னாலேயே அந்த மனநிலை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு வர முடியாமல் தடுக்கிறது. ஆகவே குடும்பத்தில் நடக்கிற சின்ன 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 விஷயங்களில் 2 பேருக்கும் சமன், உன்னாலேயும் இது முடியும், உங்களாலேயும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் யோசிக்கலாம்ங்கிற மனநிலையை குழந்தைகள்கிட்ட புகுத்தி கொண்டே போனால் அடுத்தடுத்து வர சமூகம், அடுத்து வர ஜெனரேஷன் இது என்னாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அடிமைத்தனம் சின்னதுலேருந்து இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து, அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று சொல்வார்கள். குடும்பத்திலிருந்து அந்த சிறுவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதன் மூலமாக உழைப்பை நாங்கள் போற்ற முடியும். மற்றவர்களிடமிருந்து அந்த உழைப்பு சுரண்டலை நாங்கள் அநியாயமாக வீணாக்காமல் இருக்க முடியும் என்கின்ற பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களிடையே தெரிவித்திருந்தார். ஒரு அற்புதமான நாளாக இந்த உழைப்பாளர்களை போற்றக்கூடிய, உழைப்பை போற்றக்கூடிய ஒரு அருமையான நாளாக காணப்படக்கூடிய இந்த உழைப்பாளர் தினத்தில் எங்களுடன் இணைந்து அவருடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு பலவிதமான கேள்விகளுக்கு விளக்கங்களோடு இணைந்திருந்தார் திரு பூபாலசிங்கம் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.